இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேரளா லாட்ரி கசதி சேனலில் திரும்ப உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 169, 169க்கு 164 அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்த பேட்டர்னில் ஏபியில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான வெற்றி அப்படின்னு ரொம்ப பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. ஏபியில் 16 பாஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நேற்று 169 ரிசல்ட்டு, இன்றைக்கி 164 அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுத்த கெஸிங்கில் வந்ததில் ஏபியில் 16 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. சரி, இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங் இருக்க போகுது? இன்றைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள், நிறையா வேணாம். ஏன்னா பேட்டர்ன் இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு 2 போர்டு கண்டிப்பாக வெற்றியை எடுத்து கொடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் தேவைப்படுற நண்பர்கள், கெஸிங் தேவைப்படுற நண்பர்கள் 200 அப்படிங்கிறது எனக்கு ஜிபே பண்ணிவிட்டு 8610144122 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் 2:15 2 மணி 15 நிமிடங்களுக்கு மேலே கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் வாங்க. நம்ம வாட்ஸ்அப்லேயும் ஏசியில் நம்ம கொடுத்துருந்துடும். அதை பிசியில் கொடுத்தது ஏசியில் பாஸ் ஆகிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வெற்றி அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம், ஆனால் போர்டு மாறிடுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம நேற்று வாட்ஸ்அப்பில் 2:40 நம்ம கொடுத்த கணிப்பு இது தான். பார்த்திங்கன்னா 169 நம்ம இது 4Dயில் ஏபிசியில் கொடுத்தது 153 கொடுத்துருந்தேன். ஏன்னா ஒரு வேளை 116க்கு 115 அப்படி சொல்லிட்டு வந்தாலும் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஏபியில் பார்த்திங்கன்னா 88, 78, 87, 75 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 18 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஆனால் 16 அப்படிங்கிறது இதில் வந்திருக்குது. 16 அப்படிங்கிறது இதில் இதாகிடுச்சு. பிசியில் பார்த்திங்கன்னா 75, 53, 80, 50, 87, 74 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஏசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17, 17 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஆனால் 19 பாஸ் ஆகிடுச்சு. ஏபோட பொறுத்த வரைக்கும் 7 அல்லது 5 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம் நேற்று ஓரளவுக்கு. இது மாதிரி ஒரு சில நாள் மாறி மாறி கொஞ்சம் வரும், ஆனால் ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கி எப்படி கணிப்பு இருக்குது? இதே மாதிரி கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் 2 மணி 15 நிமிடங்களுக்கு கெஸ்ஸிங் நம்பர் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் இருக்க போகுது? இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தா 29, 11, 24 ஒரு மாத கடைசியிலாச்சும் ஒரு 3D ஆச்சும் வின்னிங் வாங்கின்றோம் அப்படின்ட்டு என் மனநிலைமை இருக்குது. மற்றவங்களும் அதே தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 29 இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துவோம். அதாவது இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா ரொம்ப விவரமாக விளாட்றாங்களாம். சரி, எப்படி இருந்தாலும் இவங்களை எப்படி ஏதோ ஒரு நேற்று வெற்றி பெறல, இன்றைக்கி வெற்றி பெறல அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு பெரிய வின்னிங் கொடுத்துடணும், அதுக்கு ஒரு முயற்சி போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டு கோவப்பட்டு என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெக்ஸ் ஆகுறதே ஆகக்கூடாது. அது மாதிரி ஆனால் நம்ம பலவீனம் ஆகிட்டோம்னு நினச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் வெற்றியோ தோல்வியோ அடித்து தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு பெரிய வெற்றி நம்மளுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே நண்பர்களே, சரி, இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் இங்கே இருக்குது 81, 69. ஓகே, எனக்கு நான் இதையும் வாட்ச் பண்ணி தான் இருக்கேன். டியருக்கும் இதுக்கும் நிறையாவே சம்மந்தம் இருக்குது. டியர் 8 மணி ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா 99 வச்சானா, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 89 வைப்பான். அப்படி இல்லைனா அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 79 கூட வைப்பான். அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? இப்போ இவன் இன்றைக்கி என்ன மாதிரி வைக்க போகிறான்? 2-3 நாளாக இப்படியே போயிட்டுருக்க, என்ன தான் செய்ய போகிறான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டுங்கன்னா,
சரி, இதுக்குரிய ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த இடத்துல சின்ன பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேயே தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதத்துலேயே தான் 069 அப்படி சொல்லிட்டு இருக்குங்களா. நம்மளுக்கு நேற்று ரிசல்ட்டு 151, சரி 169 நம்மளுக்கு ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 754 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேங்களா. அப்படிங்கும்போது உங்கள் கெஸ்ஸிங்கில் 754 அப்படிங்கிறது இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா. 754 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேவா. ஒரே நம்பர் 754 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். 0க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 0க்கு 7னா 1க்கு 8. சாரி, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 854ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 854. ஓகேவா. அவ்வளோதான் நம்ம கொடுக்குறது 854. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா பாருங்கள். பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. 854. சரிங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இவன் எப்படி கொண்டு வருவான். சரி, பக்கத்துலேயே பார்ப்போமே. இங்கே 19க்கு 49, இங்கே 99க்கு 69 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 69க்கு 99, 99க்கு 49, 49க்கு 19. ஓகே. அப்படிங்கும்போது திரும்பி இந்த இடத்துல ரிப்பீட் அப்படி சொல்லிட்டு என்ன இருக்குது 69, 99, 49, 19. அப்புறமேல பார்த்தீங்கன்னா 19க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து நேராக இங்கே போயிட்டோம் 99 அப்படி சொல்லிட்டு ஒரு சேர்ந்துருக்கு. சரி, இப்போ இதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணும்போது 99க்கு 19 சம்மந்தமாக இருக்குது. 99, 19, 99, 69, 49. அப்போ இதுக்கு இடையில மாட்டாத நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா 59. ஒரு வேளை 59 வரலாம். பிசி 59, பிசி 59 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏபியை பார்ப்போமே. 16, ஒரு நிமிஷம், 16, 14, 16. ஓகேவா. இப்படி பார்ப்போம். 16, 16, 16 திருப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா 26. ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 16. சரியா. 16, 16, அந்த 16 திருப்பி வச்சா 61, அப்புறம் 26, அப்புறம் 14. சரி, இப்போ இதுக்கு இடையில் ஒரு மாட்டாத ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா ஒரு வேளை இந்த 41 இந்த 14 பெரட்டி ஏபியில் 41ன்னு வச்சா வைக்கலாம். 41 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. அவ்வளோதான் நண்பர்களே. அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து எப்படி மாட்டுது அப்படின்னு பார்த்தா 419, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 419, 819ன்னு ஒரு செட்டு வருது கணக்கு. அவ்வளோதான். 419, 819 உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. அவ்வளோதான். ஓகேங்களா. சரி, இப்போ வந்து 81, 69. ஓகே. 81, 69. இந்த வந்துட்டேன். 91, 39க்கும் 81, 69க்கும் வித்தியாசம். இந்த இடத்துல ஒரு நிமிஷம். 81, 69க்கும் 91, 39க்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 9க்கு 6ன்னா இங்கே வந்து 8க்கு 5, இங்கே 1க்கு 7னா அந்த 1க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிடலாம். 7
ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 3க்கு 2, இங்கே 9க்கு 6 அப்படிங்கும்போது இங்கே வந்து என்ன வருது அப்படின்னா 6க்கு ஒரு வேளை 5. சரி, ஆனால் இன்றைக்கி 9 கன்ஃபார்ம் தான் நண்பர்களே. 57 59 4Dயில் ஒரே நம்பர் 57 59. ட்ரை பண்ணி பாருங்கள். 57 59. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இவ்வளோ தான் நான் கொடுக்குற கெஸ்ஸிங். வேறு ரொம்பலாம் நிறைய கொடுக்கல. இன்றைக்கி சொல்கிறேன், கம்மியாகவே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இவன் எப்படி அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. சரி, இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 1 9 வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் இருந்தால் எடுத்துங்க. இதில் இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஈஸியாக வெற்றி வாங்கிடலாம் அப்படின்னு இன்றைக்கி நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து ரொம்ப கம்மியாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இன்றைக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா இவன் எப்படி கொண்டு வருவான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா இப்படி தான் இருக்குது கணக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த 169 81 69 48 99 95 03 92 87 02 87 39 94 இந்த 1 2 3 4 5 6 ஒரு வாரம் அப்படியே கேக்கு மாதிரி அப்படியே வெட்டி எடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி அவன் கொண்டு வந்திருக்கான் பேட்டர்ன் அப்படிங்கிறத ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 169 41 இதான் நண்பர்கள் என்னோடய கணக்கில் இது கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வேறு ரொம்ப செட்லாம் தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் கணக்கில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. 169 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 419 கணக்கு வருது. 419 819 அப்படின்ட்டு கணக்கு வருது. 759 சி போர்டில் இன்றைக்கி 50 அதான் சி போர்டில் இங்கே இந்த இடத்துல கேப்பில் வந்து நம்மளுக்கு இங்கே மிச்சமாகிற நம்பர் வந்து 59 தான் இதில் காமிக்குது. அவ்வளோதான் நண்பர்களே. இதை நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங். சரி, இது இல்லாமல் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் ஓரளவுக்கு, ஆனால் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 1 மணி குயின் ரிசல்ட்டு டியரு எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த நம்பர் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விருப்பப்படுற நண்பர்கள், கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுற நண்பர்கள், கேரளாவில் இருக்கிற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்பட்டால் வரலாம். ஓகேவா? சரி, இப்போ இன்றைக்கி வேறு மாதிரி எப்படி எடுப்பான்னு பார்த்தா குயின் ரிசல்ட்டு வரும் 2 மணிக்கு வரும். அதே மாதிரி 1 மணி டியர் ரிசல்ட் வரும். டியர் ரிசல்ட் இந்த ரிசல்ட் வந்துருச்சு, அப்போ இவன் மிஷின் நம்பர் நோக்கி தான் போவான்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. 2:30க்கு எம்சி வரும், மிஷின் நம்பர் வரும். அதே மாதிரி 2 மணிக்கு கெஸ்ஸிங் டைம்னு வரும், ஜிடி கெஸ்ஸிங் டைம்னு ஒரு நம்பர் வரும். இதெல்லாத்தையும் வச்சு திருப்பி அடுத்த கட்டமாக இது இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் கரண்ட்டில் இருக்கிறது தான். இதுக்கப்புறம் மேபி மாறலாம். இது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இங்கே கொடுத்த கணிப்பு இந்த 59 இல்லை 419 இந்த நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம கெஸ்ஸிங்கில் இப்போ இருக்குது. இது அப்படியே டியரில் அடிச்சிட்டானா அப்போ வந்து 3 மணி கேஎலுக்கு வந்து ரிசல்ட் மாற்ற போகிறான்னு அர்த்தம். எவ்வளோ தான் விஷயம். நிறையா டைமில் வந்து இது அப்படியே செட் ஆகும். ஆனால் நிறைய டைமில் வந்து இப்போ இங்கே கொடுக்குற கெஸ்ஸிங் இது அப்படியே உட்காரும். ஆனால் ஒரு சில டைம் இங்கே நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் எல்லாமே ஒரு வேளை டியரில் ரிசல்ட்டாக வந்துருச்சு அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு 2:30 மணி மிஷின் நம்பரும் 2 மணிக்கு குயின் ரிசல்ட்டை வச்சு வரும்போது தான் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் எடுக்க முடியும். இது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கொடுக்குற தகவல் அனைத்தும் பிடிச்சிருந்துடல லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். கண்டிப்பாக வெற்றியை எடுத்துடணும். அதுக்குரிய முயற்சிகள் போயிட்டுருக்கு. தோல்வி அடைஞ்சால் பயிற்சி, வெற்றி வந்தால் மகிழ்ச்சி. இவ்வளோ தான் நான் சொல்கிறது. சரிங்களா? அதை விட்டுட்டு தினசரி நான் வெற்றியை வாங்கிடுவேன்ட்டு சொல்லிவிட்டு விட்டதை பிடிக்கிறேன்னீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். அதனால் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள், கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வியூஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைபராக இருக்க நீங்கள் தான் வாட்ச் பண்ணணும். என்ன தான் சொல்கிறேன்றது ஒரு வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மளுடைய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபருக்குலாம் ஒரு சின்ன வேண்டுகோள்,
நீங்கள் தான் உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வியூஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுடைய சப்ஸ்கிரைபராகவே உங்களுடைய பங்கு. நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. அதனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கேரளா மாநிலத்தில் இருக்க நண்பர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கோஆப்ரேஷன் கண்டிப்பாக வேணும், கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மினிமம் ஒரு 200 லைக்கும். யார் என்னமோ கெஸ்ஸிங் போடுறாங்க. ஏதோ நம்ம எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். அதனால் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக இன்றைக்கி கம்மியாகவே ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு வேறு மாதிரி ஆட்டத்தை நம்ம கண்டிப்பாக ஆடலாம், இந்த கணக்கு சரியாக வந்தால். ஓகேங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே.